டெய்லி மார்னிங் எழுந்ததும், இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யலான்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு யோசிப்போம். அந்த யோசனைக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் இந்த ஒன் பாட் ரசம் சாதம். கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க இத எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல உரல்ல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு கோர்ஸா இடிச்சுக்கலாம். இல்லன்னா மிக்ஸியில கூட கோர்ஸா அரைச்சுக்கலாம். இது கூட பூண்டு 10 பல்லு, பச்சை மிளகா 1, சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை போட்டு லைட்டா இந்த அளவுக்கு கொர கொரப்பா தட்டிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா பொரியிற வரை வதக்கிக்கலாம். வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், 2 பழுத்த தக்காளி எடுத்து புளிஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். இது கூட தேவைக்கு கல் உப்பும் சேர்த்து தக்காளி மசியிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அரிசி கழுவி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசலும் சேர்த்து அரிசி வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கொத்தமல்லி தூவி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்த அப்புறம் குக்கரை மூடி 4 அல்லது 5 விசில் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒன் பாட் ரச சாதம் நல்ல வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் அப்பளம் இல்லைன்னா ஒரு ஆம்லேட் போதும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.